ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரொம்ப முக்கியமான தலைப்புக்கு வந்துட்டோம். கிர்ச்சாஃப்ஸ் ரூல். இது வரைக்கும் நம்ம ஓம்ஸ் லா V = IR யூஸ் பண்ணோம். இஸ் யூஸ்டு டு find voltage, current, resistance for only simple circuit. For complex circuit, Ohm's law cannot be used. Ohm's law பயன்படுத்த முடியாது. Kirchhoff's rules can be used to find the current and voltage. There are two generalized rules. ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. அதில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் ஒன்று, ரெண்டாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல். Now first going to see the Kirchhoff's first rule. It is also called as current rule or junction rule. ஸோ ஜங்ஷன்னா தெரியும், 4 ரோடு சந்திக்கக்கூடிய இடங்களில் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் த மீட்டிங் பாயிண்ட். ஸோ சிமிலர்லி இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், வேரியஸ் branches or meet at a point is called electric junction. So this rule is applied only at the junction. So it is called junction rule. So statement: algebraic sum of current at any junction of a circuit is 0. அப்போ ஒரு ஜங்ஷனில் வந்து சேரக்கூடிய அந்த கரண்ட்டோட அல்ஜிப்ரிக் சம் 0. ஏன் அல்ஜிப்ரிக்னு சொல்கிறாங்கிறத நான் சொல்கிறேன். அது இப்போ டிஸ்கஷனில் நான் சொல்லுவேன். ஸோ இதில் ஒரு ஒன் வேர்டு அடுத்த ஸ்டெப்பில் இருக்குது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஏன்னா சார்ஜஸ் தட் என்டர் எ கிவன் ஜங்ஷன் இன் எ சர்க்யூட் மஸ்ட் லீவ் த ஜங்ஷன். ஒரு ஜங்ஷனில் எத்தனை சார்ஜஸ் என்ட்ரு ஆகுதோ அத்தனை சார்ஜஸ் வெளியேறிடும். ஏன்னா சார்ஜஸ் cannot build up or disappear at the junction. ஜங்ஷனில் சார்ஜஸ் புதுதாக க்ரியேட் ஆகிறதோ அல்லது டிஸப்பியரோ ஆகாது. ஸோ அதனால தான் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கான். சைன் கன்வென்ஷன், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கரண்ட் என்ட்ரிங் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் அண்ட் கரண்ட் லீவிங் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ். ஜங்ஷனை நோக்கி கரண்ட் வருதுன்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், ஜங்ஷனை விட்டு வெளியேறுதுன்னா நெகட்டிவ். இப்போ புரியுதா இந்த அல்ஜிப்ரிக்ங்கிற வேர்டு ஏன் கொடுத்துருக்கான்னு? ப்ளஸ் மைனஸை இன்க்ளூடு பண்ணுறதுக்கு தான் அல்ஜிப்ரிக். த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்யூட் இஸ் 0. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சு போயிடும். இப்போ இந்த படம் கொடுத்துருக்கேன். I1ங்கிற கரண்ட் என்ன ஆகுது? இதுதான் ஜங்ஷன், ஏங்கிற ஜங்ஷன். I1 flow towards the junction. I1 is take positive. I2 flow towards the junction. I2 is positive. I3 leave from the junction. ஜங்ஷன்லேருந்து வெளியேறுது. I3 is given to negative. I4 also leaving the junction. I4 is also negative. I5 is also leaving the junction. ஜங்ஷனை விட்டு வெளியேறுது. I5 is also given negative. இப்போ நம்ம இந்த இதில் டெரைவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ I1 I1 is passing towards the junction. So I1 is given positive. I2 is always passing towards the junction, is also positive. I3 is leave from the junction, is given negative. And I4 is also leave from the junction, is given negative. And I5 is also leave is given negative. இவ்வளோதான் நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஸோ தட் இஸ் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்டிங் அட் அ ஜங்ஷன் இஸ் 0. அப்போ இந்த மைனஸ்லாம் அங்கிட்டு கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிருமா?
அப்போ I1 I2ங்கிறது என்ட்ரு ஆகிற கரண்ட்டு, I3 I4 I5லாம் லீவ் ஆகக்கூடிய கரண்ட்டு. அப்போ சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் இன்டு த ஜங்ஷன் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங் ஃப்ரம் த ஜங்ஷன் அப்படின்னு இந்த கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூலை சொல்கிறோம். இஸ் கால்ட் அஸ் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல் or current rule, Kirchhoff's current rule, or otherwise called as junction rule அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு சம் கொடுத்துருக்கேன் 2.20. இந்த கிர்ச்சாஃப்ஸுடைய கரண்ட் ரூலை யூஸ் பண்ணி செய்யக்கூடியது. ஸோ இதில் எல்லாத்துலேயும் கரண்ட் வேல்யூ கொடுத்துட்டு இங்கே I மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ கால்குலேட் த வேல்யூ ஆஃப் கரண்ட். 1 மார்க் செஷனில் இந்த மாதிரி இது உனக்கு அப்ளை பண்ண தெரியுதாங்கிறது தேவை. உனக்கு 2 பாயிண்ட் தெரியணும். இது ஒரு ஜங்ஷன். அப்போ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்டிங் அட் தட் ஜங்ஷன் இஸ் 0. அடுத்து சைன் கன்வென்ஷன் தெரியணும். உள்ளே வந்துச்சுன்னா த கரண்ட் இஸ் பாசிட்டிவ், அதுலேருந்து வெளியே போச்சுன்னா த கரண்ட் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ். ஸோ அப்படியே அப்ளை பண்ணுங்கள் சொல்லி கொடுத்ததை. எங்கேருந்து வரலாம்? இங்கேருந்து வரலாமா? 0.2 உள்ளே வருதா? 0.2 ப்ளஸ் 0.4 வெளியே போகுதா? மைனஸ் 0.4. 0.6 உள்ளே வருதா? ப்ளஸ் 0.6. 0.5 வெளியேறுதா? மைனஸ் 0.5. 0.7 என்ன பண்ணுது? இன்வர்ட்ஸ் என்டர்ஸ். அப்போ 0.7. I என்ன ஆகுது? வெளியேறுதா? அப்போ மைனஸ் I ஈக்குவல் டு 0. ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணு. 0.2 0.6 0.8 இங்கே 1.5 ஆச்சா? 1.5. இது எவ்வளவு? 0.9 ஆம்பியர். எல்லாத்துலேயும் கூட ஆம்பியர் போட்டுக்க. நம்ம எப்பயும் லாஸ்ட்டாக தான் போடுவோம். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? மைனஸ் I ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், சிம்பிள். சப்ட்ராக்ட் பண்ணால் 0.6a மைனஸ் I ஈக்குவல் டு 0. அப்போ ஐயோட வேல்யூ எவ்வளோவா இருக்குண்ணா? 0.6 ஆம்பியர். ப்ளஸ் கிடச்சிருக்கு. அப்போ பாசிங் டுவார்ட்ஸ். சரியா? அது சைன் கன்வென்ஷனில் வந்துடும் உனக்கு மைனஸ்ங்கிறது. இங்கே அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே நியூமரிக்கல் வேல்யூ ஸோ த ஐயோட வேல்யூ இஸ் 0.6 ஆம்பியர் அப்படிங்கிறத மட்டும் நீ சொன்னால் போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.